ஹாய், எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புவோம். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். அப்புறம் ஒரு ஷார்ட்ஸில் முத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. தங்கம் எங்கன்னு பார்க்குறீங்களா? அந்தாத்தே இருக்கிறாங்க தங்கம். ரீசார்ஜ் பண்ணுறாராம் சின்னவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ ரீசார்ஜ் கேட்குறாங்க. அந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரே கிளார் அடிக்குது. அதனால பயந்துக்கிட்டு வந்தேன். நம்ம அண்ணனை கூப்பிட்டனே, அண்ணன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்க்குறீங்க? அண்ணன் பையனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறாரு. என்னம்மா சொல்லுமா? அதாவது நிறையா பேர் கேட்டாங்க, என்னக்கா திடீர்னு ஒரு ஷார்ட்ஸில் கோவான்னு பேசிக்கிட்டீங்களே, என்னக்கா கோவாவுக்கு கோவக்காய் பிறக்கக்காய் இதை அப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா தங்கம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுவே உங்களோட இது ஆரம்பத்துல இவங்க பிடிப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட ஆகல, 49 செகண்ட் தான் இருக்குது. அதுக்குள்ள கை வலிச்சிருச்சுன்னா சரி நான் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கிறேன். எனக்கு ஓகே இல்ல, கை வலிக்கலங்க தங்கங்களா. எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன், கை வலிக்கல. இவர் ஹைட்டுக்கு என்னால தூக்கி பிடிக்க, நானே கூட்ட கத்திரிக்கா. சரி பேசுங்க. அதாவது கோவான்னு சொன்னாங்களே, என்னக்கா நீங்க கோவா போறீங்களா, என்ன ஏதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க, எங்களுக்கு தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எதுக்கு கோவா போறோங்கிறதையும் உங்களுக்கு சொல்லணும், போறோமா போகலையாங்கிறதையும் சொல்றோம். போனா எதுக்கு போறோங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவோம், போகலைன்னா ஏன் போகலைங்கிறதையும் சொல்லிடுவோம். இப்ப எதுக்கு நீங்க கோவா பத்தி சொன்னீங்கன்னு சொல்லுங்க. இல்லம்மா, குழப்பத்தை விட போறோம்னு சொல்றோம், போகலைன்னா எதுக்கு போறோம்னு சொல்றோம். நீ ஒரு குழப்பத்தை குழப்பிட்டு பத்தியா? அதான் கோவா எங்களுக்கு ஒரு ஷூட்டிங் விஷயமா போக வேண்டி இருக்குது. அது எந்த டேட்டு என்ன எதுன்னு எங்களுக்கு சொல்லல. டேட்டு சொன்னதுக்கு அப்புறம் போறோம் அப்படின்னு நான் சொன்னேன். வேற ஒண்ணுமே அதனாலதான் கோவான்னு சொன்னேன். ஷூட்டிங் அது கோவாவா இருக்கலாம், வேற எங்கேயாச்சும் நம்ம ஊரு உசிலம்பட்டியா கூட இருக்கலாம். அதை பத்திலாம் நம்ம ஒண்ணுமே சொல்லவே முடியாது. ஓகேவா? அது திடீர்னு எங்க கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம போய்க்குவோம். ஷூட்டிங்காக நான் சொன்னதான் அது ஒரு ஃப்ளோவில் வரும்போது ஃப்ளோவா எடுத்துக்கிட்டு விட்டுருங்க, அவ்வளவுதானே. எப்ப கிளம்பிட்டீங்க, என்னைக்கு கிளம்பி பத்தாதுக்கு நான் இன்னைக்கு லைவ்ல வேற அண்ணன் ஒரு வாரத்துல ஊருக்கு போறாருன்னு சொன்னா, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க என்னன்னா ஒரு வாரத்துல அப்போ மறுபடியும் ஷூட்டிங் கிளம்பிட்டீங்களா? எங்க எலெக்ஷன் முடிச்சிட்டு நாங்க ஷூட்டிங் கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. இன்னும் கூப்பிடல. நம்ம கையிலயா இருக்கு காசு, இல்ல நம்ம கையிலயா இருக்கு. இல்ல நம்ம எதா இருந்தாலும் நம்ம என்னவாகணும் எப்படி ஆகணுங்கிறது கடவுள் கையில இருக்கு. அதே மாதிரி நமக்கு அட்வான்ஸ் கொடுத்தவங்க கூப்பிடணும் கூப்பிடாததுங்கிறது அவங்க கையில இருக்கு. அட்வான்ஸ் கொடுத்தவங்க எப்படி விட மாட்டாங்க. இப்போ வேலைக்கு நம்ம போய் ஒரு இடத்துல டோக்கன் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த லைட்டு ஒரு மாதிரி இருக்குல்ல, இப்படி வாங்க. ஓகே தானே, ஓகே தான். ஏன்னா ஒரு கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கே, ரவுண்ட் அடிக்க தான் நேரம் சரியா இருக்கும் போல இருக்கு. இந்த லைட்டு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. நான் அப்படி நின்றுக்கிறேன். இது திட்டு பேர் ஏறினாத்தே இவர் ஹைட்டுக்கு அது கொஞ்சம் ஈக்குவலாக தெரியுவேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், டாப்பிக்கே மறந்துருச்சே. நம்ம கையில கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எங்க போறதா இருந்தாலும், கோவா போறதா இருந்தாலும், எங்க போறதா இருந்தாலும் அது நம்ம கையில கிடையாது. எலெக்ஷன் முடியட்டும்னு சொல்லியிருக்காங்க. அது எலெக்ஷன் முடிச்சுட்டு ஷூட்டிங் போறதுக்காக சொன்னுச்சு. அது கோவாவா எந்த ஊருன்னு சொல்லல. ஒரு எதையாச்சும் ஒரு ஃப்ளோல எதையாச்சும் சொன்னாக்க பிடிச்சுக்கிறீங்களே நீங்கள். அதுவும் இல்லாம அது என்னன்னு சொல்லுங்க, சத்தியமா உங்கள்ட்ட சொல்லாம எந்த செயலை செய்ய மாட்டோம். நாங்க எந்த ஊர்ல போய் இறங்கினாலும் அந்த ஊர்ல இந்த ஊர்ல வந்து இறங்கிருக்கோங்க பாருங்க உறவுகளே அப்படின்னு சொல்லி நாங்க தான் காமிச்சிருவோமே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எதையுமே நம்ம நம்ப முடியாதுங்க. அடுத்த இதுவே மாத்தி வச்சிருவாங்க, அன்னைக்கு இல்ல நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமாங்க, போய் உட்காந்து இலைய போட்டு பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி எடுத்து வாயில் வைக்கிறது தான் சத்தியம். அது வரைக்கும் எதையுமே நம்பவே முடியாது. ஏன்னா திடீர்னு இன்னைக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு இல்லை உங்களுக்கு இன்னைக்கு ஷூட் இல்லைங்க நாளைக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரி எதையுமே நீ கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அப்புறம் இன்னைக்கு சமையல் என்னன்னு கேட்டிருந்தீங்க. லைவ்ல தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைவ்ல தெரியாதவங்களுக்கு நான் காமிச்சிடுறேன், வந்துடுறேன். இதுவும் காமிக்கணுமா? ஏமா தூங்க போற நேரத்தில் நீ சமையலை காமிக்க போறீ, இதெல்லாம் காலையில காமிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க. காலையில கேட்டவங்க இருக்காங்க, சொல்லிடுறேன். சொல்லுமா. சிக்கன் குழம்புங்க, ரைட்டு. நம்ம வீட்ல சிக்கன் பொரியலுங்க, ஓகே, சாதங்க, அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம வீட்ல சமையல். இந்த பக்கம் திறந்துருவான், இந்த பக்கம் பேசுவோம். எங்க பொழப்பே இப்படித்தாங்க, என்ன செய்ய. 49 செகண்ட் பிடிச்சாங்க இவங்க, பாக்கி மொத்தம் நான் தான் பிடிக்க வேண்டியதா இருக்குது. என்ன பிடிக்கிறேன் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இது எப்படி கிளீனா இருக்கு. ஐயோ ரொம்ப கிளீனா இருக்குது. ஆமா தாங்க, அது நல்லா இருந்துச்சு. லைட் அடிச்சுக்கிட்டு என்னமோ மின்மணி பூச்சி மாதிரி தெரிஞ்சோம். விஷயத்துக்கு வாங்க. பாலை கொண்டு வச்சுட்டாங்க. எல்லாரும் கேட்டீங்க லைவ்ல கூட, பால் இந்த பக்கம் வர்றது கிடையாது, முன் பக்கம். ஏன்னா அங்கே வழி சகதியா இருக்கிறதுனால இப்போ இவர் வந்து இங்கனக்குள்ளேயே வச்சுட்டு போயிடுறாரு, இந்த இடத்துல வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அப்புறம் சேச்சியை காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் சேச்சிக்கு உங்களுக்கு சண்டையா? அதுக்குள்ளே சேச்சியோட பிரச்சனை பண்ணிட்டீங்களா? சண்டையா? நீங்க தான் அடிக்கடி எல்லாரோடையும் பிரச்சனை எல்லாம் பண்ணிடுவீங்களே அப்படின்லாம் சொல்றீங்க. இந்த அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. சத்தியமா ஒரு ஆளை பார்த்து பேசி கொஞ்ச நாள் பேசலைன்னு சொன்னா அவங்களோட சண்டையா நினைச்சிடக்கூடாது. சிலப்போ அவங்க ஊர்ல இல்லாம இருக்கலாம், அவங்க வேற எங்கேயாவது போயிருக்கலாம்,
இருக்கலாம். அந்த மாதிரி சேச்சி வீட்டில் ஹைதராபாத் போயிட்டாங்க. அவங்க 2வது பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஹைதராபாத்தில் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்னு போயிருக்காங்க. அதனால தான் சேச்சியை காட்ட முடியல. இல்லைன்னா வாக்கிங் போவோமே, ஏன் வாக்கிங் போகல, அப்போ சேச்சிக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனை, அதனால தான் வாக்கிங் போக முடியல, அதனால தான் சேச்சி வீடியோக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்கன்னு என்னென்ன கற்பனை. இப்போ கூட என்னென்னலாம் யோசிக்கிறாங்க, நம்மளெல்லாம் விட பயங்கரமாக யோசிக்கிறாங்க. கூட நாங்கள் ஓணத்துக்கு போய் சாப்பிட்டோமே, ஓணத்துக்கு விசுவுக்கு சாப்பிட்டு நம்ம வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அப்போவே தெரிஞ்சிருக்கும் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இல்லைன்னு. பெரும்பாலும் சொல்கிறேங்க, எங்கள்கிட்ட பழகுறவங்க எல்லாருமே பிரச்சனையே ஆகாது. சில பேர், ஒரு 2 பேரை தவிர பாக்கி யார்கிட்டையுமே இந்த வயநாட்டுக்கு வந்துட்டு பிரச்சனையே இல்லை. எங்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே பழகிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்க அந்த 2 பேருக்கு மட்டும் மனஸ்தாபம் பிடிச்சிக்கல, எங்களுக்குள்ள ஒத்து வரல, பிரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்று அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டுலாம் கிடைக்கலங்க, பிரிஞ்சுக்கிட்டோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? பொதுவாகவே நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாவே இருந்தாலுமே நம்மக்கிட்ட சரி பிடிச்சிக்கலையா, சரி ஓகே ஒதுங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிறோம்ல, அந்த மாதிரி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் யார்ட்டையும் சண்டை போடவும் கிடையாது. சேச்சி வீட்டுக்கு எங்களுக்கு இந்த சண்டையும் பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, அது காரணத்துக்காக நாங்கள் அவங்களை காட்டவில்லை. ஊர்லேருந்து வந்த உடனே இப்படி உங்கள் வாக்கிங் போவாங்க பார்ப்பீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோக்குள்ள நுழைச்சி சேச்சி ஒரு ஹாய் பாரி சேச்சி நீ எதையாவது ஒன்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் காமிச்சு ஏதாவது ஒரு வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா? அப்புறம் என்னமா கேட்டீங்க, அக்கா பழைய வாஷிங் மிஷின்லாம் தூக்கி போட்டு புது வாஷிங் மிஷின் வாங்கிருங்க. இந்த பழசை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது என்னது அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கொண்டு வந்து துவைக்கும் போது அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஸோ அதை நீங்கள் அழுக்கும் போது அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, அதுக்காக ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்கிருங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது ரைட்டான பேச்சு தான். இனி இந்த வாஷிங் மிஷின் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பழசு கிடையாது, புது வாஷிங் மிஷின் தான் வாங்க போகிறோம். ஓகேங்களா? அது நீங்கள் சொன்னது நாங்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை, ஏற்றுக்கிட்டோம். அப்புறம் அக்கா இந்த ப்ளவுஸு தச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? முன்னாடிலாம் நெக்கு வந்து அவ்வளோ இறக்கமாக இல்லாமல் இருக்கும், இப்போ ரொம்ப நெக்கு இறக்கி போடுறீங்க, அது நீங்கள் மீடியாவுக்கு வந்தனால இறக்கி போடுறீங்களான்னு. இந்த ப்ளவுஸு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்குங்க. 5 வருஷம் இருக்கும். 5 வருஷத்துக்கு இடையில் எப்போயாவது போனால் வந்தால் தான் சாரீ கட்டுறோம், நம்ம ப்ளவுஸ் போடுறோம். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் நம்ம ரெகுலராக போடாதனால ப்ளவுஸுக்கு டேமேஜ் வரல. ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ப்ளவுஸுக்கு டேமேஜ் வரும். அப்போவே நான் கழுத்து இறக்கி வச்சு தான் தச்சது. இந்த சட்டையுமே எங்கள் நாத்தனா விட்டு ப்ளவுஸ் அளவுக்கு எனக்கு தச்சு கொடுத்தது. புரியுங்களா? அது ஊரில் இருக்கும்போது தச்சு கொடுத்தது. அது எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போவுமே கொஞ்சம் கை மட்டும் லூஸாக இருக்குது, அதை நான் பிடிச்சிக்குவேன். ஏன்னா கொஞ்சம் கிறங்கினால கை லூஸாக இருக்குது. இது முன்னாடி தச்ச ப்ளவுஸ். ஓகேங்களா? அதாவது மீடியாவுக்கு வந்துட்டு தான் இந்த மாதிரி போடுறோம்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே கழுத்தெல்லாம் இறக்கி வைக்கிறது எப்போவோ எந்த காலத்துலேயே இருக்குங்க. ஆளு கேட்குறாங்க, அது என்ன நல்லா கண்டுபிடிச்சு கேட்குறாங்க. உன்னை கேட்பாங்கம்மா, உன்னை கேட்காம இருப்பாங்களா? அதாவது அது நம்ம உடை வந்து நம்ம என்றைக்குமே இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சாக்க அதில் என்னங்க கிடைக்க போகுது? இப்போ உடையை நம்ம இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சாக்க என்ன கிடைக்க போகுது? இவங்களுக்கு வயசு என்னைக்காக இருந்தாலும் நமக்கு 40 வயசு, எனக்கு 44 வயசு, இவங்களுக்கு 42 வயசுன்னு நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். உடையை குறைச்சி நாங்கள் போட்டு நாங்கள் வந்து இது எங்களுக்கு வயசு குறைஞ்சி போச்சுன்னு காமிக்க போகிறோமா? கிடையவே கிடையாது. டான்ஸு இந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி போடுறதுனால நீங்கள் வந்து முன்ன மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. காமெடி கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒன்று போட்டு நம்ம ஆக்டிவில் இருக்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் எந்திரிச்சு வரதுக்குள்ளே இவங்க ஏதாச்சும் ஒரு டான்ஸோ பாட்டோ போட்டுருவாங்க. முன்ன மாதிரி காமெடி ஏன் எடுக்கலைன்னா இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதாவது மைண்ட் அளவில் அதிகமாக டென்ஷன் கொடுக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸ் ஆகிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு காமெடி எடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னனால நாங்கள் கொஞ்ச நாளைக்கு யோசிக்கவே கிடையாது. கிடைக்கிட்டு வருமானமே இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு வாழ்க்கை முக்கியம், உசுறு முக்கியம், நீங்கள் எனக்கு முக்கியம். அதனால என்ன வந்தாலும் சரி, ஒரு பாட்டையோ ஒரு இதோ என்னத்தையும் எடுத்து விடுவோம், நீங்கள் டென்ஷன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரேக்கு விட்டுருந்தோம். அவ்வளோதான். மற்றபடி அதுக்காக நம்ம உறவுகள் பார்க்க வரும்போது நம்ம பேசி வீடியோ போடுறோம், ஏதோ 1-2 வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படியே ஸ்டாப் பண்ண கிடையாது. முன்ன மாதிரி ரெகுலராக நம்ம காமெடி போடல. இனி வரும், டேப்லெட் போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மென்டல்லாம் யோசிச்சிடாதீங்க. நீ சொன்னதை பார்த்தா அப்படி சொல்லல, அவங்க சொல்ல நீ சொன்னதை பார்த்தா அப்புறம் அப்படித்தாக்கா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல, இவர் டேப்லெட் போடுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சம் நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ வீட்டு டென்ஷன், பல டென்ஷன் இருக்குங்க நமக்குள்ளே. அப்போ அந்த டென்ஷன்னால ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க பாருங்கள். எப்போ பாரு கதைன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? கதை யோசிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கலன் இருக்கும்னு இதுக்கு நீங்க மென்டல்னே சொல்லியிருக்கலாமா? அந்த மாதிரி சில நேரம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசிடுவார். அந்த டென்ஷனுக்கு போய் கேட்டதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க, நடக்கிறது யோசனையே குறைஞ்சுங்க, மண்டைக்கு அதாவது தலைக்கு மூளைக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேற ஒன்றுமே இல்லை. அந்த ப்ரெஷர் கொடுக்காம இருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் கொஞ்ச நாளாக ஒரு எதையுமே யோசிக்காமல் நாங்கள் பாட்டுக்கு ஒரு பாட்டு வியாபார வீடியோ, யாராவது வந்தால் ஒரு வீடியோ, இல்லாட்டி பேசி வீடியோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம யோசிச்சு ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எடுக்கிற வீடியோ உறவுகள் உங்களுக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சுன்னா கரெக்டாக சிரிங்க, இல்லைன்னாலும் சரி சிரிச்சு ஏதோ நம்மளுக்காக எடுத்து விட்டுருக்காங்களே நினச்சி ஒரு சிரிப்பு
சிரிச்சுக்கங்க அப்படித்தானே. அப்புறம் வேற என்னமோ சொன்னீங்க, எதுக்கு எடுத்தாலும் அண்ணனை கழுவி கழுவி ஊத்துறீங்க, அண்ணனை ரொம்ப கிண்டல் பண்றீங்க ஐயோ அப்பதானங்க நீங்க சிரிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏண்டி தங்கம்? இல்ல நீ மேல வேண்டாம், நான் நின்னுக்கிறேன் மேல. அப்படி நின்னா நல்லா கொஞ்சம் இருந்துச்சு. இருட்டடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நான் சொல்றேன். எதுக்கு எடுத்தாலும் அண்ணனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அண்ணனை கழுவி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, இது எதுக்கு அப்படி செய்றீங்க, அண்ணனை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்க செய்றீங்களான்னு கேக்குறீங்க. ஐயோ சத்தியமா கிடையாதுங்க. அந்த தாட்லாம் வைக்காதீங்க. நான் அப்படி இருந்துக்கிறேன். நான் இவரை கிண்டல் பண்ணிட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? இவரை அசிங்கப்படுத்தி எனக்கு என்னங்க அதுல சந்தோஷம் கிடைக்க போகுது? சும்மா அது வந்து ஒரு காமெடி பீஸுக்கு பேசுறோம் நாங்க 2 பேரும். அவர் என்னை கிண்டல் பண்றதா இருக்கட்டும், நான் அவரை கிண்டல் பண்றதா இருக்கட்டும், அது தற்செயலா ஒரு காமெடிக்காக நடக்கிறது. அது காமெடி. குடும்பத்துல இருக்கும்போது நம்ம ஒரு புருஷன் முண்டாட்டி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நக்கல் பண்ணி நயாண்டி பண்ணி பேசிக்கிட்டா தான் அது ஒரு ஜீவிதமா போகும். அதை நம்ம பேசும்போது மட்டும்தான் நீங்க பாக்குறவங்க சரி நம்ம குடும்பத்தில் நம்ம புருஷனை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கே, நம்ம பொண்டாட்டியை கிண்டல் பண்ற மாதிரி இருக்கேன்ற ஒரு இதுல பாப்பீங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மட்டும் எடுங்க. அது இல்லாம தேவையில்லாம எனக்கு ஐயோ ராஜாவை ரொம்ப அசிங்கப்படுத்தும் போல இருக்கு, இல்லை ராஜா ரொம்ப கொடுமைப்படுத்துற போல இருக்கு, அந்த லெவலுக்குலாம் திங்க் பண்ணாதீங்க. அது ஒரு வீடியோ, அது ஒரு காமெடி, அதை அப்படியே முடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. டெய்லி இனிமேல் சமைக்கும் போது வீடியோ போடுங்கிறீங்க. நான் சமைச்சதுல நிறைய சமைச்சா கண்டிப்பா போடுறேன். கண்டிப்பா ஓகேங்களா? வியாபாரத்துக்கு போனா வியாபார வீடியோ போடுறோம். நீங்க சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிருங்க. நான் அதுக்கு இடையிலே பேசிட்டேன். இல்லை அதுதான் அது மாதிரி எதுக்குமே வந்து வீடியோவை பாருங்க. உள்ள இறங்கி ஆராய்ச்சி பண்ணினீங்களாக்கும் அது வந்து ரொம்ப யோசிக்க தோணும். கண்டிப்பாக நாங்கள் எதையுமே இப்போ ஒரு லைவ் போகிறோமா, லைவில் கழுவி ஊற்றிக்கிறோமா, 2 பேர்த்தையும் 4 கமெண்ட் போடுறாங்களா, அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒன்று பேசுகிறோமா, அதை அப்படியே முடிச்சுட்டு வெளில வந்துட்டு நாங்கள் நார்மல் லைஃப்க்கு வந்துடுவோம். வீடியோவில் என்னை அடிக்கிற மாதிரி வீடியோ போடுறாங்களா, அடிச்சு முடிச்சுட்டு 2 மண்டையை தேய்ச்சி விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்து எடிட் பண்ணி விட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துடுவோம். அவ்வளோதான், அது ஒரு வீடியோ, அவ்வளோதான். சீரியஸ்னஸ்க்கு அதுக்கும் எந்த விதமான வேலைகளும் கிடையாது. வீடியோவுக்கும் எங்களுடைய ரியல் லைஃபுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த பேசி போடுறது, நான் எங்களுக்கு வீட்டை பற்றி பேசுறது, நாங்கள் ஏதாச்சும் ஒன்று இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படி நடந்துட்டு அதை பற்றி அதெல்லாம் ரியல். அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்திருக்கு, இந்த மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேஷனலா சொல்றது, இதெல்லாம் ஒரு ரியல். 2 விஷயம் தான் நான் மெயினா சொல்றேன். அப்படிங்கிறேன் பாத்தீங்களா? அதெல்லாம் சும்மா ஒரு காமெடிக்கு சொல்றதுங்க. பெரிய பெரிய படத்துகள்ல பெரிய பெரிய காமெடி நடிகர்களையே அவங்க ஜோடி பேரா நடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படின்ட்டு போவாங்க. உடனே அவங்க அப்படித்தானாலாம் யோசிக்க கூடாது. ஓகேங்களா? அதுதான் இங்கே பாயிண்ட்டே. அதுக்காக தான் நான் அந்த இதை சொல்கிறேனே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. திருப்பி அன்னைக்கு டை அடிக்கும் போது நான் கொஞ்சம் கிண்டல் பண்ணியிருந்தேன், ஏன்டி இப்போ வெக்கப்படுறேன்னு சொல்லி. அதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்து சொல்லியிருந்தீங்க. அவனை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே நீ திரியிற என்கிட்ட. அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் அசிங்கப்படுத்துறதுன்னு நினச்சிருந்தாக்க அந்த வீடியோவை தான் நாங்கள் எடுத்தோம், லைவ் கிடையாது. இல்லை அதை நான் வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பேனே. அது அப்படி கிடையவே கிடையாது. சும்மா டைமிங்ல ஒரு பேச்சு பேசுறதுங்க. மற்றபடி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவர் என்னவர் எனக்கானவர். என்றைக்குமே இவரை அசிங்கப்படுத்தி அதில் சந்தோஷப்படணும்னு நினைக்கிற ஒரு சீப்பான கேரக்டர் நான் கிடையாது. அதே மாதிரி தான் எங்கள் முத்து. என்னை அசிங்கப்படுத்தி அதில் ஆனந்தம் கொள்றதுக்கு அவர் கிடையாது. நாங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையாக வாழ்கிறதுனால தான் அங்கிட்டு 5 இங்கிட்டு 25 வருஷம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில நேரம் நான் லூசுத்தனமாக பேசினா அவர் பொறுத்து போயிடுவார், அவர் லூசு மாதிரியே பேசினாலும் நானும் பொறுத்து போயிடுவேன். ஓகேங்களா? அப்படியே போகுது, அவ்வளோதான். மற்றபடி உங்களை பார்த்து பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க, நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, பிள்ளைங்க கெடுற மாதிரி நாங்கள் நடந்துக்கலை. எங்களை பார்த்து ஒரு நாளும் ஒருபோது எங்கள் பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க. இருந்தாலும் எங்கள் பிள்ளைங்க மேலே அக்கறை வச்சு சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, இனிமேல் நல்லா இருப்பாங்கன்னு நம்புவோம். எல்லாம் இறைவன் செயல். ஓகேங்களா? சரி, ஓகே. ரொம்ப அறுத்திருப்போம்னு நினைக்கிறேன். அதில் ஒன்னே தான் நான் சொல்லிக்கிறேன். என்னைக்கும் நான் வந்து சாந்தாவை பேசுகிறதும் சாந்தா என்னையை பேசுகிறதும் அதை வந்து அதாவது கிண்டல் கேலியமாக பேசுகிறது வந்து அது வந்து கிண்டல் கேலியமாக மட்டும் பாருங்கள். இவங்க வீட்லேயுமே இப்படி தான் ராஜாவை வந்து ரொம்ப நக்கல் நயண்டி மீன்ஸ் ரொம்ப கேவலப்படுத்துவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. எங்கள் அக்கம் பக்கத்தில் வந்து நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சாந்தா மாதிரி என் தங்கச்சியே சொல்லியிருக்கு, சாந்தா மாதிரி அவங்க கட்டுன புருஷனை பார்த்துக்கிற ஒரு ஆளை இது வரைக்கும் பார்த்ததில்லன்னு எங்கள் அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க, என் முன்னாடி சொல்லியிருக்காங்க. சாந்தா எனக்கு வயசு இப்போ 67 ஆயிடுச்சுடா, சாந்தா மாதிரி ஒரு புருஷனை இப்படி தாங்குன்னு தாங்குற பொண்டாட்டி உலகத்தில் பார்க்கலடா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. யாருக்குங்க அந்த பாக்கியம் இருக்குது? எனக்கு இருக்குங்க. எங்கள் அத்தை வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டது எனக்கு ஒரு பாக்கியம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போகும்போது ராஜா தான் ரொம்ப வேலை பார்ப்பாப்புல போல, சாந்தா வேலையே பார்க்காது போல. சாந்தா வந்து என்னமோ ஆபீஸ் வேலைக்கு போற மாதிரி இருக்குது. ஃபேஸ் கட்டை பார்க்கும்போதும் சரி, அதோட தோற்றத்தை பார்க்கும்போதும் சரி, சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு போன பிள்ளை மாதிரி இருக்கு, அப்படியே அச்சு கலையாத மாதிரி. ஆனா ராஜா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு போல, அதனால அவர் களைப்பா தெரிகிறாருன்னு சொல்றீங்க. ஏங்க உழைப்புன்றது புருஷ பொண்டாட்டி 2 பேருமே சேர்ந்து தான் உழைக்கிறோம். இதுல வந்து என்னோட % 5%, இவங்களோட % 95, இவங்களுக்கு 95, எனக்கு 5, அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. 2 பேரும் சதிப்பாரி உழைக்க. இவங்க போய் வாங்கி அதை வியாபாரத்தெல்லாம் கேட்டு பிறக்கி எடுத்து சாக்கை பக்கி வச்சிடறேன். நான் அதை போய் எடையை போட்டு அந்த சாக்கில் இருந்து தூக்கி கொண்டு வந்து வண்டியில் போடுறேன். 2 பேருடைய பங்களிப்புமே அதிகம். சொல்ல போனால் என்னை விட அதிகமான பங்களிப்பு இவங்களுக்கு தான் அந்த வியாபாரம்
வியாபாரத்துல பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. 2 பேரும் ஒன்றா தான் உழைப்போம். இவர் வண்டி ஓட்டாமல் வண்டி போகாது, நகராது. இவர் சாக்க தூக்கி அந்த வண்டிக்குள்ளே போடாமல் அந்த சரக்கு வீட்டுக்கு கடைக்கு வராது. எல்லாருமே 2 பேருக்குமே சரி சமமாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டம்னு சொல்ல மாட்டோம். ஒருத்தர் என்னைய விட அதிகமாக வேலை பார்க்குறது எங்கள் முத்து தான். இப்படிதான் நாங்க என்ன இவங்களும் இவங்களை இல்லை இல்லை, எல்லாரும் நான் பெருமையா சொல்கிறத கேளுங்க, பேசிக்குவோம். அப்படி இழுத்துக்கங்க. ஆனால் களைப்பு சீக்கிரம் அவர் ஆயிடுவார். ஆமா, அது அதனால அவர் முகத்துல டயர்ட்னஸ் வந்துடும். எனக்கு களைப்புங்கிறது வராது. அதனால என் முகத்துல டயர்ட்னஸ் தெரியாது. அது கடவுள் கொடுத்த வரம்னு நினைக்கிறேன். அதுக்காக அவரை வேலை ஏவிக்கிட்டு நான் அவரை கொத்தடிமை மாதிரி வச்சிருக்கேங்கிறத நீங்கள் நோட் பாயிண்டாக சொல்லியிருந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்றைக்குமே என் புருஷனுக்கு நான் தான் கொத்தடிமையாக இருக்கணும்னு நினைப்பேனே தவிர அவரை கொத்தடிமையாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். கொத்தடிமையில இங்க யாருமே கிடையவே கிடையாது, சரிங்களா? சரி, என்னைக்குமே மனைவிக்கு புருஷனும் புருஷனுக்கு மனைவியும் ஈக்குவல் தான். என்னைக்குமே யாரும் கொத்தடிமைகள் கிடையவே கிடையாது. தப்பா நாங்க ஏதாச்சும் பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் நிறைய கேள்விகளுக்கு இதுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இது வந்து பேடு கமெண்ட்டுக்கான பதில் கிடையாது, எல்லா கேள்விகளுக்கான பதிலும். நீங்களும் பேடு கமெண்டா கேட்கலங்க, உங்க டவுட்டை கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதில நாங்க சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.